வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆணையரவு உப்பின் பெயரை மாற்ற ஒப்புக்கொண்ட அரசாங்கம் சபையில் அறிவிப்பு. பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக முப்படைகளை அழைக்க ஜனாதிபதி உத்தரவு. மனைவியின் தலையுடன் போலீசில் சரணடைந்த கணவன் வவுனியாவில் பயங்கரம். வாழ்வெட்டுக்கு இலக்காகிய உயிரிழந்த இளைஞனின் மரணத்திற்கு நீதி வேண்டும். போராட்டத்தில் குதித்த பிரதேச மக்கள். ஹெகலிக மற்றும் அவரது மகன் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. திரிபோச உற்பத்திக்கு தேவையான சோளத்தை இறக்குமதி செய்ய அனுமதி. மண் சரிவு அபாயம். ஹட்டன் நெலியா வீதி போக்குவரத்து மட்டுப்பாடு. வடக்கில் உணவகங்களுக்குள் அதிரடியாக நுழைந்த அதிகாரிகள். பிரபல உணவகங்கள் மீது வழக்கு தாக்கல். பகடிவதையை தாங்க முடியாமல் ஆற்றில் குதித்து உயிர் மாய்க்க முயன்ற மாணவி. 4 மாணவர்கள் கைது. போதைப்பொருள் கடத்தல்காரர் சான் சுத்தா தப்பியோட்டம். யாழ்ப்பாணம் ஆனையிறவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு ஆனையிறவு உப்பென மறுபெயரிடப்பட்டு உள்ளூர் சந்தைக்கு வழங்கப்படும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கேட்டு கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இந்த பதிலை வழங்கியுள்ளார். முன்னதாக ஆணையரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு ரஜலுணு என அழைக்கப்பட்டது. இந்த நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டதாக அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். சில பிரச்சனைகள் காரணமாக நாட்டின் தமிழ் மக்களிடையே பிரிவினைவாதத்தை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் முப்படைகளை அழைக்க ஜனாதிபதி சிறப்பு உத்தரவை பிறப்பித்துள்ளார். பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 40வது அத்தியாயத்தின் பிரிவு 12 கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் என சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதேவேளை அரசியலமைப்பின் 121ஆம் உறுப்புரையின் பிரகாரம் மின்சார கட்டண திருத்த சட்டமூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட மனு ஒன்றின் பிரதி தனக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அறிவித்தார். வவுனியாவில் தனது மனைவியின் கழுத்தை அறுத்த கணவன் தலையை கையில் எடுத்துக்கொண்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புளியங்குளம் நொச்சிக்குளம் அனந்தர் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த நைனாதீவு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் ஆரம்ப பிரிவு ஆசிரியையாக கடமையாற்றும் 32 வயதுடைய ரஜூட்ட சுவர்ணலதா என்பவரே கொல்லப்பட்டுள்ளார். இன்று காலை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு தனது மனைவியின் தலையை எடுத்துச் சென்ற கணவன் மனைவியை கொலை செய்து நைனாமடு காட்டுக்குள் வீசியுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கடந்த சில வருடங்களாக கணவன் மனைவிக்கிடையில் குடும்ப தகராறு நிலவி வந்துள்ளது. கணவன் மேனிப்பாயை சொந்த இடமாக கொண்டுள்ளார். ஆசிரியைக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருந்ததாக கணவன் குற்றம் சாட்டி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இருப்பினும் இந்த விவகாரம் இருவருக்குள்ளும் தீர்க்கப்பட்டு அண்மைய நாட்களில் இருவரும் சுமூகமாக இருந்துள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் குறித்த விடயத்தை வேறு ஒரு இளைஞன் ஆதாரங்கள் என சிலவற்றை அனுப்பி ஆரம்பித்து வைத்துள்ளார். பின்னர் இன்று குறித்த விவகாரத்தை போலீஸ் நிலையத்தில் பேசி தீர்த்து கொள்ளலாம் என கூறி மனைவியை அழைத்து சென்ற கணவன் நைனாமடு காட்டுப்பகுதியில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த பின்னர் தலையை பிளாஸ்டிக் பையில் வைத்து மோட்டார் சைக்கிள் டிக்கிக்குள் வைத்து புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளார். தனது மனைவியை கொன்று நைனாமடு காட்டில் வீசியுள்ளதாக அவர் தெரிவித்ததை அடுத்து அதிர்ச்சியடைந்த போலீசார் குறித்த நபரை உடனடியாக கைது செய்தனர். சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கோ சுகிர்தரன் என்ற குடும்பஸ்தரே கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் உயிரிழந்த பெண்ணின் உடல் சின்ன பூவரசங்குளத்திற்கு அருகில் அமைந்துள்ள காட்டுப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பிராய் பகுதியில் கடந்த 31ஆம் தேதி நடத்தப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதலில் உயிரிழந்த இளைஞனின் மரணத்திற்கு நீதி வேண்டி அவரின் இறுதி ஊர்வலத்தின் போது பிரதேச மக்களால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.
இனந்தெரியாத நபர்களின் வாழ்வெட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த பூனகரை செம்மன் குன்ற பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி பிரணவனின் இறுதிக்கிரியை இன்று நடைபெற்ற நிலையில் கொலைக்கு நீதி வேண்டி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வாழ்வெட்டு குழுக்களை சட்டத்தின் முன்னிறுத்துங்கள், உயிரை பறித்தவரை ஒருபோதும் மன்னிக்காதே, போதையை கூண்டோடு ஒழிப்போம் போன்ற பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்க வலியுறுத்தி பூனகரை போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் பொதுமக்களின் கையொப்பம் அடங்கிய மகஜரும் கையளிக்கப்பட்டது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 4 பேர் பூனகரி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் சீனி உற்பத்திக்கு 18% வட் வரியும், இறக்குமதி செய்யப்படும் சீனிக்கு 50% வட் வரியும் விதிப்பதற்கான காரணத்தை விளக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடிய பின்னர் உள்ளூர் சர்க்கரைக்கு விதிக்கப்பட்ட 18% வட் வரியை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் சுனில் கந்துநெத்தி ஒரு பொருளுக்கு மட்டும் வட் வரியை நீக்க முடியாது என பதில் வழங்கியுள்ளார். இலங்கை வரிச் சட்டத்தில் அத்தகைய ஏற்பாடு எதுவும் இல்லை எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சிவப்பு சீனியை பல்வேறு வகையான கரிம சீனியாக ஏற்றுமதி செய்வது குறித்து சீனா, ஈரான் மற்றும் பல ஆப்பிரிக்க நாடுகளுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளதாக அமைச்சர் சுனில் கந்துநெத்தி தெரிவித்தார். உலக சந்தையில் கரிம சீனிக்கு அதிக தேவை இருப்பதாகவும் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் சிவப்பு சீனியில் கரிம சதவீதம் அதிகமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சீனி தொழிற்சாலைகளின் வருவாயை உயர்த்துவதற்கான ஒரு வழி சிவப்பு சீனியை ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கை என கூறினார். முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்ல மற்றும் அவரது மகன் டாமித் ரம்புக்வெல்ல ஆகியோரை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர் ஆகியோர் சமர்ப்பித்த சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாடி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் குடும்பத்தார் அல்லது நெருங்கியவர்களை சந்திப்பதற்கு மாதத்திற்கு ஒரு முறை மாத்திரமே அனுமதி வழங்கப்படும் என சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது சகல கைதிகளுக்கும் பொருந்தும் சட்டம். வழக்கமாக ஒரே நேரத்தில் 3 பேருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படும் என சிறைச்சாலை ஆணையாளர் காமினி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் 2 முன்னாள் அமைச்சர்களும் ஒரே பொதுவான இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளித்ததன் பின்னர் முன்னாள் அமைச்சர் பியசேன கமகே அங்கிருந்து வெளியேறியுள்ளார். சுமார் 3 மணி நேரம் வரை வாக்குமூலம் அளித்த பின்னர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறினார். திரிபோஷா உற்பத்திக்கு தேவையான தரப்படுத்தப்பட்ட சோளத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மேலதிக போஷாக்கு உணவாக அனைத்து கர்ப்பிணி தாய்மார், பாலூட்டும் தாய்மார் மற்றும் போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ள 6 மாதங்களுக்கு கூடிய சிசுக்கள் மற்றும் 5 வயதிற்கு குறைவான பிள்ளைகளுக்கு சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சினால் திரிபோஷா வழங்கப்படுகிறது. திரிபோஷா உற்பத்திக்காக சோளம் மற்றும் சோயா பூஞ்சி மூலப்பொருட்களாக பாவிக்கப்படுகின்றன. இலங்கை திரிபோஷா லிமிடெட் நிறுவனத்தின் வருடாந்த சோளத்தின் தேவை 18,000 மெட்ரிக் தொன்கள் ஆகும் என்பதுடன் மாதாந்த தேவை 1,500 மெட்ரிக் தொன்கள் ஆகும். இந்த நிலையில் திரிபோஷா உற்பத்திக்கு தேவையான தரப்படுத்தப்பட்ட சோளத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மண்சரிவு அபாயம் காரணமாக ஹட்டன் நுவர்லியா பிரதான சாலையில் இன்று காலை முதல் வாகன போக்குவரத்து ஒரு வழி பாதையில் மட்டுமே இடம்பெற்று வருகிறது. கனமழை காரணமாக நேற்று இரவு சாலையோர மண்மேடு சரிந்து விழுந்ததால் நானோயா பகுதியில் 300 மீட்டர் வரையிலான சாலையின் ஒரு பகுதியில் வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை அடுத்த சில நாட்களுக்கு பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் சாலையை பயன்படுத்துமாறு நானோயா காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட முத்தையன்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் உள்ள பலசரக்கு கடைகள் மற்றும் தேநீர் கடைகளில் நேற்றைய தினம் திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது.
குறித்த நடவடிக்கையின் போது மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற வகையில் இருந்த உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது. அத்தோடு கடை உரிமையாளர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதோடு உணவு நிலையங்கள் மற்றும் பலசரக்கு கடைகள் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார வழிமுறைகளும் பொது சுகாதார பரிசோதகர்களால் எடுத்து கூறப்பட்டிருந்தது. முத்தையன்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் லோஜிதன் தலைமையிலான குழுவினரால் குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மன்னார் நகர சபை எல்லைக்குள் அமைந்துள்ள 4 பிரபல உணவகங்கள் மீது மன்னார் நகர சபை பொது சுகாதார பரிசோதகரினால் நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மன்னார் நகர பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி வந்த 4 உணவகங்கள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. அவற்றில் அண்மையில் மன்னாரில் பள்ளிமுனை வீதியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட உணவகம் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றுக்கு 71,000 ரூபாய் அபராதமும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய உணவகங்களுக்கு எதிரான வழக்குகள் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றன. குளியாப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவியொருவர் ஆற்றில் குதித்து உயிர் மாய்க்க முயன்ற சம்பவம் தொடர்பாக 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். தொழில்நுட்ப கல்லூரிக்கு அருகில் உள்ள ஆற்றில் நேற்று மதியம் குறித்த மாணவி குதித்ததாகவும் அருகில் இருந்த சிலரால் அவர் மீட்கப்பட்டு குளியாப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போலீசார் நடத்திய விசாரணையில் பகடிவதை சம்பவத்தால் அவர் உயிர் மாய்க்க முயன்றது தெரிய வந்துள்ளது. அவர் தற்போது குளியாப்பட்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் அவரது நிலைமை மோசமாக இல்லை என்றும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பாக தொழில்நுட்ப கல்லூரியின் 4 மாணவர்களை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மாணவிக்கு பகடிவதை வழங்கிய சம்பவம் தொடர்பாக இந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குளியாப்பட்டி போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சான் சுத்தா என்ற பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் சிறைச்சாலை அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பிச் சென்றுள்ளார். வெள்ளவாய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு ஒன்று கடந்த மே 30 அன்று வெள்ளவாய நகருக்கு அருகில் ஒரு சிறப்பு சோதனையை நடத்திய போது சான் சுத்தா கைது செய்யப்பட்டார். கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கூர்மையான ஆயுதங்களால் போலீசாரை தாக்கியுள்ளார். இதன்போது அதிகாரிகள் அவரது முழங்காலுக்கு கீழ் துப்பாக்கி பிரயோகம் நடத்தினர். இதனால் காயமடைந்த சந்தேக நபர் முதலில் வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். சந்தேக நபர் மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிறை அதிகாரிகளின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை தப்பி சென்றுள்ளார். தப்பியோடிய சந்தேக நபரை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக் மூலம் ஏற்படும் மாசை இல்லாதொழிப்போம் எனும் தொனிப்பொருளுக்கு அமைவாக சுற்றாடல் வாரமானது மே மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. இதனடிப்படையில் யாழ் பண்ணை கடற்கரை சுத்தப்படுத்தும் நிகழ்வு யாழ் மாவட்ட மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் தவகிருபா தலைமையில் இன்று காலை இடம்பெற்றது. இதன் பொழுது பண்ணை கடற்கரை வளாகத்தில் காணப்பட்ட கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.